அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு வணக்கம் மதிமாறன் அண்ணன், தமிழ் சித்தர்கள் வெர்சஸ் திராவிடர் ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்ற தலைப்பின் கீழே தான் பேச போறோம். சரி, இந்த காணொலியில என்ன பேச போறோம் அப்படின்னா ரொம்ப விரிவாவே தமிழ் சித்தர்கள் சொன்னது உண்மையா இல்ல இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் திராவிடம் அப்படின்னு இந்த சித்தாந்தத்தை உருவாக்கி தமிழர்களை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் சொன்னது உண்மையா அப்படின்றதான் பேச போறோம். ரொம்ப முக்கியமாவே பகுத்தறிவுன்னு நம்மளை ரொம்ப நாளா தலையில மிளகாய் அரைச்சிக்கிட்டு இருக்கிற இந்த திராவிட கும்பலை சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன். அப்ப சமீபத்துல மதிமாறன் அண்ணன் கூட ஏதோ அகத்தியர் ஏதோ தவறா பேசுன மாதிரி ஒரு ஊடகத்துல பேசியிருந்தாங்க. அந்த புகைப்படத்தை நான் பார்த்தேன். அந்த ஊடகத்தோட பேரை நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அந்த ஊடகத்தை நடத்துற தம்பியோட தராதரமே ரொம்ப மோசமான ஒரு தராதரம். அவருக்கு விளம்பரம் தேடி தரவும் நான் விரும்பல. ஆனா மதிமாறன் அண்ணன் கொஞ்சம் நாசுக்கான ஒரு ஆள் அப்படின்னு நினைச்சு நான் அவர்கிட்ட கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். மிக முக்கியமாக இந்த காணொலியின் இறுதியில நாம ஒரு நடிகரோட முகத்திரையை கிழிக்க போறோம். அந்த நடிகர் யார் அப்படின்னு காணொலி இறுதியில நம்ம சொல்ல போறோம். ஏன்னா அவரும் தமிழர்களை ஏமாத்திக்கிட்டே இருக்காரு. அந்த நடிகர் யார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரி, முதல்ல இந்த கேள்விகளை நான் வைக்கிறதுக்கு முன்னாடி மதிமாறன் கிட்ட ஒரு சின்னதை பேசணும்னு நான் விருப்பப்பட்டேன். நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கணும். ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி நீங்க தமிழ் மன்னர்கள் திருக்குறளை புறக்கணிச்சாங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு இப்ப நாங்க சான்றுகளோட சொன்னோம், இல்ல திருவாசகத்திலேயே தேவாரம் திருவாசகத்திலேயே இந்த திருக்குறள்லாம் இருக்கு. அப்ப தமிழ் மன்னர்கள் திருக்குறளை நம்ம நிராகரிக்கல அப்படின்னு. ஒருவேளை நீங்க இன்னமும் அதுக்கு அந்த விடையை நான் கொடுத்து ஒரு காணொலியாவும் போட்டிருந்தேன். நீங்க வேணா உங்க ஐயா ஸ்டாலின், திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் ஐயா ஸ்டாலின் கிட்ட ஏன் இன்னும் 63,000 கல்வெட்டுகள் படிக்கப்படாமல் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்மளுக்கு உண்மை என்னன்னு தெரியும். நம்ம மதிமாறன். சரி மதிமாறன், வாங்க நம்ம காணொலிக்குள்ளார போவோம். ஏன்னா நம்ம நீங்க அகத்தியரெல்லாம் திட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க, சித்தர்களை தவறா பேசிருக்கீங்கன்னு சொல்றாங்க. யாரு பகுத்தறிவாதி அப்படின்றத இதுல பாத்துக்கணும். முதல்ல நான் சொல்ல போறது என்ன அப்படின்னா, சித்தர்களோட மருத்துவத்துல இருந்து நான் ஆரம்பிக்கணும்னு விருப்பப்படுறேன். மதிமாறன், சித்த மருத்துவம் அப்படின்னு சரியா அப்படின்றத நம்ம பார்ப்போம். என்னன்னா, சித்த மருத்துவம், சித்தர்கள் எழுதிய அந்த மருத்துவ குறிப்புகள் அதெல்லாம் சரியா இல்லையா அப்படின்றத நிறைய விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை கிண்டல் பண்றது, சித்த மருத்துவத்தை கிண்டல் பண்றது, சித்த மருத்துவத்துல எதுவுமே கிடையாது, காலராவெல்லாம் அதை குணப்படுத்தல அப்படின்லாம் சொல்றது, அதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா உண்மையா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நோய் எப்ப வருதோ அதுக்கப்புறம் தான் மருந்து தேடுவாங்க, புதிய புதிய நோய்கள் வரப்ப. அப்ப காலராலாம் தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல இருந்திருக்காது, சித்தர்கள் இருந்த காலத்துல. அப்ப அந்த காலராவுக்கு அவங்க மருந்து கண்டுபிடிக்கணும்னு விருப்பப்பட்டிருக்கவும் மாட்டாங்க. இப்ப கொரோனான்னு ஒரு வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் தான், கோவிட் அப்படின்னு பெருந்தொற்று வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கான மருந்தை தேடுறோம் இல்லையா? அதுக்கான மருந்து இவ்வளவு அறிவியல் வளர்ந்த பிறகும் புதுசா ஒரு நோய் வரப்பதான் அதுக்கான மருந்துகள் நம்ம தேடுறோம். அப்ப அந்த காலகட்டத்துல, ஆங்கிலேயர்கள் வந்த காலகட்டத்துலதான் காலரா இதெல்லாம் வந்துச்சு. அவங்க அதை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல காலரெல்லாம் இருந்திருக்காது. இப்ப எனக்கு என்ன அப்படின்னா, சித்த மருத்துவம் உண்மையா இல்லையா? இதற்கான விடை அப்படின்றது நாம பேசுறதை விட ஒரு உயிரினம் நம்மளுக்கு சித்த மருத்துவம் உண்மை உண்மை உண்மைன்னு நம்மளுக்கு எப்பயுமே நிரூபணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது உறுதி செய்யுது சித்த மருத்துவம் உண்மைதான். அதை ஏன் நீங்க யாரும் பின்பற்ற மாட்டீங்க அப்படின்னு. அந்த உயிரினம் என்ன தெரியுமான மதிமாறன்? அந்த உயிரினம் தேனீக்கள். என்னடா இது, சித்த மருத்துவம் எங்கேயோ இருக்கு, தேன் எங்கேயோ இருக்கு, தேனீக்கள் எங்கேயோ இருக்காங்க. எதற்காக நான் இதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப பொறுமையா நான் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. அதாவது தேனீக்கள் நம்ம தேன் குடிக்கிறோம். இப்ப தேன் சுத்தமான தேன் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா உண்மையே சுத்தமான தேன் கிடைச்சிச்சுன்னா அதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. மிக முக்கியமா மலை தேன், காட்டு தேன், இது இரண்டிலையுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அதை வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நிறைய பேர் சாப்பிடுறாங்க. ஏன்னா அதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. எனக்கு என்ன அப்படின்னா, இப்ப எங்க வீட்டுல ஒரு தேனீ கூடு வச்சிருக்கோம். அதுல இருந்து வர தேன் ஒண்ணு இருக்கு, மலைகள்ல இருந்து வர ஒரு தேன் நம்ம வித்தியாசப்படுத்தி பாக்குறோம், வேறுபடுத்தி பாக்குறோம். அதே மாதிரி காட்டு தேன் அப்படின்னு வேறுபடுத்தி பாக்குறோம். எதனால தேன்ல இவ்வளவு வேறுபாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எங்க வீட்டுல கிட்ட இருக்கிறதுல தேனி எந்த மரத்துல உட்காருதோ அதை பொறுத்துதான் தேனியின் தரம் இருக்கும். அப்ப மலைகளிலும் காடுகளிலும் தேனீக்கள் எங்க போய் உட்காரும்னா, தாவரங்களிலும் மூலிகைகள்லையும் போய் உட்காரும். அப்ப அந்த இடத்துல சுத்தமான நீர், சுத்தமான காற்று இருக்கிற மலைப்பகுதிகளில் இந்த மூலிகைகளும் இந்த தாவரங்களும் இருக்கிற இடத்துல போய் தேனி உட்கார்ந்து அந்த தேனை எடுத்துட்டு தேன் கூடு கட்டுது. அந்த தேன் கூட்டுல இருக்கிற அந்த தேன் இந்த மூலிகைகளும் இந்த தாவரங்களும் இருக்கிற மருத்துவ குணங்களை அப்படியே அந்த தேன் கூட்டுல நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் மலை தேன் அப்படின்றது ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இப்ப இதை நீங்க இப்படி பாருங்களேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது.
நாம என்ன சாப்பிடுறோன்றதை தாண்டி நாம சாப்பிடுறது என்னத்தை சாப்பிட்டுச்சு அப்படின்றதுதான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப ஒரு ஆடு சாப்பிடுறோம் அப்படின்னு, ஆட்டுக்கறி சாப்பிடுறோம்னா அந்த ஆடு தீவனத்தை சாப்பிட்டதை விட நுனிப்புல் மேய்ந்த ஆடா இருந்துச்சுன்னா நல்லது அப்படின்னு சொல்லுவேன். இப்ப மாட்டு பால் குடிக்கிறோம் அப்படின்னா அந்த பாலை வந்து கறக்கிறப்ப அதோட சுவை தனியா இருக்கு. கலிபோர்னியா மில்க் அப்படின்னு அவங்க விற்கிறாங்கன்னா ஏன்னா அது மாட்டு வந்து புல்லை சாப்பிடுது அப்படின்றதுனால. அந்த மலைகளில் வளருகின்ற அந்த புல்லை சாப்பிட்றப்ப அந்த பாலின் சுவை அதிகமா இருக்கு. அதேதான் மாட்டு கறிக்கும். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க என்ன சாப்பிடுறாங்க அப்படின்றத பார்த்துதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த மூலிகைகள்லையும் தாவரங்கள்லையும் மலைகளில் உட்கார்ந்து தேன் எடுத்து அந்த தேனை வந்து தேன் கூட கட்டுறப்ப அந்த தேனீக்கள் வந்து என்ன சொல்லுதுன்னா மூலிகைகளிலும் தாவரங்களிலும் மருத்துவ குணங்கள் இருக்கின்றது அப்படின்னு சொல்றது. உங்களுக்கு புரியுதா? அப்ப சித்த மருத்துவம் உண்மையா பொய்யா? சித்த மருத்துவம் வந்து மருத்துவத்தை குணப்படுத்துமா நோய்களே அப்படின்னா அதுக்கான பதிலே தேனீக்கள் சொல்லுது. மருத்துவ குணங்கள் நிறைந்த அந்த மூலிகைகள் நான் உட்கார்றப்ப அந்த தேன் வந்து மருத்துவ குணம் நிறைந்ததா இருக்கு. அப்ப அந்த மூலிகைகளை நீங்கள் சாப்பிட்றப்ப உங்களுக்கு மருத்துவம் வருது அப்படின்றது, மருத்துவ குணம் இருக்கின்றது அந்த மூலிகைகள்ல, அதனால சித்த மருத்துவம் உண்மை அப்படின்னு தேனீக்கள் நிரூபிக்கின்றன. இதெல்லாம் நம்ம உட்காந்து சிந்திக்கிறது கிடையாது இல்லையா? மலைத்தேன் நல்லா இருக்கு, அதை சாப்பிட்றோம், உடம்பு சரியாகுது அப்படின்னு தான் போறோம். ஆனா அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதற்கான விடை இதுதான். அப்ப சித்தர்கள் வந்து அந்த காலகட்டத்திலேயே என்னென்ன மூலிகைகள் அது எது உடம்புக்கு நல்லது அப்படின்னு பார்த்து நம்மளுக்கு எழுதி மருத்துவ குறிப்புகளை வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா நாம என்ன பண்றோம்னா, அதாவது மாஸ் ப்ரொடக்ஷன் அதிகமா ஒரு ஒரு தொழிற்சாலையில ஒரு பட்டனை தட்டினா நிறைய மருந்துகள் விழணும். அந்த மாதிரி இங்க ஆங்கில மருத்துவம், இந்த சொல்ல போனா இந்த உலகமயமாக்கல்னால வருகின்ற மருத்துவத்தினால நிறைய பேருக்கு நோய்களை உருவாக்கி அவங்களுக்கு மருந்து கொடுக்கணும்னு இவங்க பண்றாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த அறிவு இருக்கிற அந்த சமூகங்களை எல்லாம் குறி வச்சு அது வந்து சரி கிடையாது, அது வந்து ஏமாத்துறாங்க, சித்த மருத்துவம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி நம்மளை வீழ்த்துறாங்க. அதுதான் இங்க நடக்குது. ஏன்னா ஆங்கில மருத்துவத்திலே எத்தனையோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மருந்து நிறுவனங்கள்லாம் மக்கள் வந்து வழக்கு போட்டு கோடிக்கணக்கான ரூபாய் வாங்குவாங்க. அது அமெரிக்கால ரொம்ப சாதாரணமா நடக்கும். நீங்க என்ன சொன்னீங்கன்னா சயின்ஸ் இஸ் எவ்ரிதிங். நீங்க சயின்ஸே கிடையாது, சயின்ஸ்னால உருவாக்கப்பட்ட மருந்துனால நிறைய பாதிப்புகள் வருதுன்னு மக்கள் இங்க வந்து நிறைய மருந்து நிறுவனங்கள் மீது வழக்கு போட்டு வெற்றி பெற்று காசு வாங்குவாங்க. அது நம்ம ஊர்ல இங்க அமெரிக்கால நடக்குது. ஆனா தமிழ்நாடோ இல்ல இந்தியாலே அந்த மாதிரி நீங்க பாக்குறது இல்லை. அதனாலதான் நீங்க சயின்ஸ் இஸ் எவ்ரிதிங்னு சொல்றீங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி ஒண்ணு வருதுன்னு, ஈவே ராமசாமி நாயக்கர் இந்த மாதிரி ஏதாச்சும் மருத்துவ குறிப்புகள்லாம் எழுதி இதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அப்ப மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் தான் சரி, ஈவே ராமசாமி நாயக்கருக்கு அறிவே கிடையாது அப்படின்றதா உண்மை. சரியா? அப்ப இந்த இதுல சித்தர்கள் தான் வெற்றி பெற்றாங்க. சரி, ரெண்டாவது வாங்க இன்னொரு இதுக்கு போவோம். என்ன அப்படின்னா இது வந்து அறிவியல். அதாவது அறிவியல் அப்படின்னா என்னன்னா ஏதாச்சும் ஒண்ணு வந்து நம்ம உருவாக்கி இருக்கணும், இல்ல இது ரெண்டுத்தையும் சேர்த்தா இது வரும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் குறிப்புகளாச்சும் நம்ம விட்டுட்டு போயிருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்ற இந்த சாத்தான் வந்து தமிழ் இனத்திற்கு செய்தது கேடுகள் தான் அதிகமே தவிர அதுக்கு அறிவே கிடையாது. அவருக்கு அறிவே கிடையாது. அவர் வந்து இந்த சாத்தான்களோட சேர்ந்து தமிழ் இனத்தை நாசம் பண்ணதுதான் உண்மை. சரிங்களா? இப்ப இந்த ஈவே ராமசாமி நாயக்கருக்கு அறிவியல் அறிவும் கிடையாது. அது அவர் வந்து ஒரு தற்குறி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு சித்தர்களை பத்தி ஒரு கேள்வி ஒண்ணு வருது. சரி, இப்ப நீங்க வந்து ஒரு காணொலியில சொல்லியிருந்தீங்கன்னா அகத்தியரா, என்ன அகத்தியர்லாம் அப்பயே நாங்க இது பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு என்னமோ கதை விட்டுருக்கீங்க, என்னமோ திட்டிருக்கீங்க. சரி, இருந்துட்டு போங்க, அதை பத்தி எனக்கு ஒன்றும் சிக்கல் கிடையாது. எனக்கு என்ன கேள்வினா, இப்ப ஆங்கிலேயர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற வேறுபாடை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இதை பத்தி நான் ஏற்கனவே சமீபத்துல ஒரு காணொலி வந்து முதல் காணொலி நான் போட்டது இது அகத்தியரை பத்தி தான். இப்ப அந்த அகத்தியரோட காணொலியில நான் சொல்லியிருந்தது என்ன தகவல் அப்படின்னா, அமெரிக்காவை சேர்ந்த மைக்கேல் டெனின் அவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியால எர்வின் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து பேராசிரியரா வேலை பார்க்குறாரு. அவர் வந்து முனைவர் பட்டம் பெற்றவர்னா அவரோட குறிப்புகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய படிச்சிருக்காரு, நிறைய பப்ளிகேஷன்ஸ் நிறைய வெளியிட்டிருக்காரு. அறிவு சார்ந்த ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு அந்த கல்லூரிக்கு பொறுத்த வரைக்கும். அவர் ஒரு பேராசிரியர். இப்ப அந்த பேராசிரியர் என்ன பண்றாருன்னா அகத்தியரோட குறிப்புகளை வச்சு இந்த பேட்டரி அப்படின்றத உருவாக்க முடியுமா, மின்சாரம் வந்து உருவாக்க முடியுமான்னு அவர் வந்து அகத்தியரோட குறிப்புகளை வச்சு பண்றாரு. அவர் அதுல வெற்றியும் பெறுறாரு. அது வந்து தொலைக்காட்சியிலையும் வருது. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பேட்டரினாலே என்னன்னு இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷனுக்கு தெரியாது. அப்ப இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷனுக்கு தெரியாத ஒண்ணு இப்ப இந்தியாலயும் தமிழ்நாட்டிலயும் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அகத்தியர்னா, அவர் சொன்ன அந்த சித்தர் சொன்னதெல்லாம் எப்படி தவறா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கிறார்.
இப்ப எனக்கு என்ன கேள்வினா, நீங்க முனைவர் கிடையாது, நீங்க ப்ரொஃபஸரும் கிடையாது, பேராசிரியரும் கிடையாது. ஆனா நீங்க அகத்தியரை திட்டுறீங்களே. இந்த மாதிரி அறிவு சார்ந்து படிச்ச ஒருத்தர் வந்து தன்னுடைய பரிசோதனை கூடத்துக்கு எடுத்துட்டு போய் நிரூபணம் செஞ்சு இது வந்து சரி, அகத்தியர் சொன்ன குறிப்புகள் சரின்னு சொன்னதை எப்படி நீங்க தவறுன்னு சொல்ல முடியும்? தவறுன்னு நீங்க சொன்னீங்கன்னா எப்படி உங்களுக்கு பகுத்தறிவு இருக்கு அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி எனக்கு வருது. ஏன்னா ஒரு மிக உயர்ந்த நாடு அமெரிக்கா, அறிவாளிகள் அதிகம் நிறைந்த நாடுன்னு சொல்றாங்க. அந்த நாட்டுல ஒரு முனைவர் பட்டம் பெற்றவர், அவர் ஒரு பேராசிரியர், அவர் வந்து அகத்தியரோட குறிப்புகளை வச்சு இங்க பேட்டரி உருவாக்க முடியும் நிரூபிக்கிறாரு அப்படின்னா அது தவறு எப்படி நீங்க எப்படி சொல்ல முடியும்? அறிவியல் பூர்வமே அது சரிதானே. சயின்ஸே சொல்லுது அவர் அந்த இரண்டு இதையும் சேர்த்தா நம்மளால பேட்டரியை உருவாக்க முடியும், மின்சாரம் வருகின்றது அப்படின்னு. அப்ப ஒரு மருத்துவ குறிப்பு மாதிரியும் இது ஒரு அறிவியல் குறிப்பா இருந்து அந்த அறிவியல் குறிப்பை ஒரு ஆங்கிலேயரை எடுத்து ஆமான்னு நிரூபிக்கிறப்ப அது எப்படி தவறா இருக்கும்? நீங்க நல்லா இதுல நுட்பமா பாத்தீங்கன்னா, இத்தனை ஆயிரம் வருடங்கள் நம்ம கிட்ட அந்த குறிப்புகள்லாம் இருந்துச்சு, நாம எதுவும் பண்ணல. ஆனா ஆங்கிலேயர் கையில கிடைச்சோன்னா அது உண்மையா இல்லையா அப்படின்னு அவன் வந்து பரிசோதனை பண்ணி பாக்குறான் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லிட்டானே, இதை நான் வந்து பல நாட்களாவே சிந்திச்சுட்டு வந்த ஒண்ணுதான், பல ஆண்டுகளாவே சிந்திச்சுட்டு வந்த ஒண்ணுதான். எப்ப இந்தியான்ற நாடு அடிமைப்பட்டதோ ஆங்கிலேயர்கள் கிட்ட, அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர்கள் நிறைய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அவனுங்க என்ன பண்ணாங்கன்னா, வந்தவனுங்க பணங்காசை மட்டும் நம்ம ஊர்ல இருந்து சுரண்டலன்னு நம்மளோட அறிவையும் சுரண்டி எடுத்துட்டு போனானுங்க. எப்படி தெரியுமா? லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகள், லட்சக்கணக்கான நூல்கள், மருத்துவ நூல்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பரிசோதனை கூடத்துல வச்சு அவங்க பண்ணான்னு. நான் உங்களுக்கு சாதாரணமா சொன்னேன், ஆற்று மணல், காவிரி ஆற்று மணலை எடுத்துட்டு போய் பரிசோதனை கூடத்துல வச்சு அந்த மண் வந்து ஏன் இவ்வளவு வளமா இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் நாம சரியான விஷயங்களை செஞ்சிருக்கோம். அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப புதுமையா இருந்துச்சு. இந்தியான்ற நாடு அடிமைப்பட்ட பிறகுதான் அவனுக்கு ஓலைச்சுவடிகள் அங்க கடத்திட்டு போய் அறிவை பெருக்கிக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்க உலகத்தை ஆள்றாங்க, நம்ம கீழே இருக்கோம். அப்போ உங்களுக்கு புரியுது. அப்ப எனக்கு என்ன கேள்வினா, அறிவியலை பொறுத்த வரைக்கும் இந்த தவிட்டு தற்கூரி ஈவேராக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த சாத்தான் வந்து தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு தான் சொன்னிச்சே தவிர அந்த தமிழ் மொழியில எவ்வளவு அறிவியல் இருக்கு அப்படின்றத சொல்லல. சரி விட்டுருங்க. அப்ப இதுலயும் தமிழ் சித்தர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க, அகத்தியர் மாமுனி தான் வெற்றி பெற்றிருக்காரு. நான் பொதியமலை போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அகத்தியரை பத்தி தவறா பேசுறீங்களே, என்ன உங்களால என்ன சொல்றதுன்னு தெரியாது. சரி விடுங்க. இப்ப ரெண்டாவது இது போச்சு. சரி இப்ப வாங்க மூணாவது இதுக்கு போவோம். அதாவது ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஈவே ராமசாமி நாயக்கர் எதிர்த்தார் அப்படின்னு நீங்க ரொம்ப நாளா உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு புரட்டு பொய் அப்படின்றத நான் இப்ப நிரூபிக்க போறேன். இப்ப நான் வந்து ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதாவது இந்த திராவிடம் அப்படின்னு பேசுற இந்த பிறமொழியினர் தங்கள் ஆதிக்க ஜாதி வெறியையும் தாங்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை வந்து தமிழர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் திராவிடத்தை கொண்டு வந்தார்கள். அவர்கள் வேண்டுமென்றே இந்த வேலையை செய்தார்கள். அவர்கள் ஒரு ஆதிக்க ஜாதி வெறியர்கள் நான் சொன்னேன். நிறைய பேர் எனக்கு வந்து அது இல்லை நீங்க தவறா நினைக்கிறீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா அதற்கான ஒரு சான்று ஈவே ராமசாமி நாயக்கர் சொன்னது என் கையில இருக்கு. சரிங்களா? இப்ப அதை தான் பார்க்க போறோம். நான் அதை படிக்கவும் போறேன், நீங்க அதை பாருங்க. இந்த நூலோட பேர் வந்து சுதந்திர தமிழ்நாடு ஏன், எழுதியது வேற யாரும் இல்ல, ஈவே ராமசாமி நாயக்கர் தான். அதுல பக்கம் 40லயும் 41லயும் ஒரு அரிய தகவல் ஒண்ணு நம்மளுக்கு கிடைக்குது. அந்த அரிய தகவலை மட்டும் இப்ப நம்ம படிப்போம். இவர்களாவது, அதாவது பார்ப்பனர்கள் சொல்றாரு, அந்த தலைப்பின் கட்டுரையின் தலைப்பு வந்து ஆண்ட பரம்பரையை ஆண்ட வந்தவன் விரட்டுவதா. யார் ஆண்ட பரம்பரைன்னு அவர் சொல்றாரு பாருங்க. இவர்களாவது பரம்பரை கருமாதி பண்ணி பிழைத்து கொண்டு இருந்த குடும்பம். என் முன்னோர்கள் என்ன அப்படிப்பட்ட பரம்பரையா? யார் அவர்கள் முன்னோர் அவர் குறிப்பிடுறாரு பாருங்க. இந்த நாட்டிலே எத்தனையோ ஆண்டு சேரன், சோழன், பாண்டியன், நாயக்கன் ஆண்டி இருக்கிறானே. நல்லா கேட்டுங்க. சேரன், சோழன், பாண்டியனோட நிறுத்தி இருந்தா கூட பரவாயில்ல, நாயக்கன் ஆண்டி இருக்கிறானே. விஜயநகரத்திலே, மதுரையிலே எங்கள் பரம்பரை ஆண்டிருந்திருக்கின்றானே. இவைகளுக்கும் இன்றைக்கும் சரித்திர ஆதாரம் இருக்கின்றது, ஆண்டதற்கு சின்னங்கள் இருக்கிறது, மறுக்க முடியுமா அப்படின்னு. நான் விஜயநகர வாரிசு, நான் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவன், நான் தமிழ் இனத்தை ஆட்சி செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்ட பரம்பரை பெருமை பேசியது ஈவே ராமசாமி நாயக்கர். இதைத்தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லா ஒரு விஷயம் ஒண்ணு புலப்பட்டது. என்னன்னா, இவங்க ஆதிக்க ஜாதி வெறியோட தான் தமிழர்கள் கிட்ட பழகுறாங்க. அந்த ஆதிக்க ஜாதி வெறியை மறைப்பதற்கு தான்
திராவிடம் அப்படின்ற ஒரு போலியான சித்தாந்தத்தை உருவாக்கி ஜாதி பெயரை நீக்குங்கள்னு சொல்லி தமிழர்களை ஏமாற்றி வர்றாங்கன்னு எனக்கு ரொம்ப நாளா பட்டுச்சு. அதற்கான விடைதான் இந்த ஒப்புதல் வாக்குமூலம். ஈவே ராமசாமி நாயக்கர் என்ன சொல்லியிருக்காரு? நான் விஜயநகரத்தை சேர்ந்தவன், நான் நாயக்கர் சமூகம், மதுரையில சின்னங்கள் நாங்க வச்சிருக்கோம், நாங்க ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஆண்ட பரம்பரை பெருமை பேசுவது இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் தான். அப்ப எனக்கு இன்னும் சில கேள்விகள் இருக்கு. அதனாலதான் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா துரைமுருகன், திமுக இருக்கிற நம்ம ஐயா துரைமுருகன் சொன்னாங்க, முதல்ல நீங்க போனோன்னு உங்ககிட்ட ஜாதி கேட்பாரு அப்படின்னு. ஏன்னா ஜாதியை வச்சு மொழி இனம்னு ஈவேரா பிரிச்சிருக்காரு. அதனாலதான் திராவிடத்தை கொண்டு வந்தார். அதனாலதான் ஜாதி பேர் போடக்கூடாதுன்னு தமிழனையும் சொன்னாரு. இப்ப எதற்காக உங்களுக்கு நீங்க ஜாக்கெட் விலை ஏறிடுச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, புழைச்சி எல்லாம் ஜம்பர் போட்டுக்க ஆரம்பிச்சுட்டா. நல்லா கேட்டுங்க, புழைச்சி எல்லாம் ஜம்பர் போட்டுக்க ஆரம்பிச்சா அதனால ஜாக்கெட் விலை ஏறிடுச்சு. சரி, எதனால வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படுது அப்படின்னா பல்லு பறையெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிச்சு, அதனாலதான் வேலையில்லா திண்டாட்டம் உருவாகிடுச்சு. எதனால சோறு விலை அதிகமாயிடுச்சு அப்படின்னா கல் இறக்குறவனா சோறு சாப்பிட ஆரம்பிச்சோம், அதனால சோத்தோட விலை ஏறிடுச்சு அப்படின்னு. இது முரசொலியிலேயே வந்திருக்கு பொங்கல் மடல 1962. அப்ப எல்லா ஏற்றத்தாழ்வு பேச்சுகளையும் பேசிட்டு தான் ஒரு யோக்கிய சிகாமணி போல இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் நடிச்சிருக்காரு. நாயக்கமார்கள் நாமம் சாத்தப்பட்டார்களான்னு கோயம்புத்தூர்ல இருக்கிற நாயக்கமார்களுக்கு நாமம் சாத்தினா என்ன, நாம சாத்தலான்னு இந்த சைத்தானுக்கு என்ன? இந்த சாத்தான் எல்லாவற்றையும் தமிழனிடமிருந்து பிடுங்க வேண்டும் அப்படின்றதுக்காக திராவிடம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி தங்கள் ஆண்டை அப்படின்னு தங்களை நிரூபிப்பதற்காக தமிழனை கீழே போட்டு மிதிச்சிட்டார். சரிங்களா? அப்ப உங்களுக்கு நல்லா தெரியுது, இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் தமிழர்களை ஏமாத்திருக்காரு. சித்தர்கள் எப்படி எதிர்த்தாங்கன்னு தெரியுமா? சித்தர்கள் எப்படி இந்த ஜாதிய கோட்பாடு, வர்ணாசிர தர்மம், எத்தனையோ பிரிவினைகள் இருக்கு, இதெல்லாம் எப்படி எதிர்த்தாங்கன்னு தெரியுமா? ஈவேராலாம் ஏதாச்சும் சொல்லிட போற ஏதாச்சும் இங்க பாருங்க, சித்தர்கள் எப்படி சொல்றாங்க பாருங்க. பறைச்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இறைச்சி தோல் எழும்பினும் இலக்கமிட்டு இருக்குதோ. இறைச்சியில இலக்கமிட்டு இருக்கா, 81 82 போட்டிருக்கா. 81னா பறைச்சி, 82னா பணத்தி. இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டு இருக்குதோ, பறைச்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ, பறைச்சியும் பணத்தையும் பகுத்து பாரும் இல்லைன்றான். என்ன சொல்றாங்க சித்தர்கள்? அதாவது உன் உடம்புக்குள்ளார பகுத்து பாருன்றாங்க. இது ஏன் பகுத்து பாருன்னு சொன்னாங்கன்னு தெரியுமா? நான் உங்களுக்கு ஏன் பகுத்து பாருன்னு சொன்னாங்கன்னு தெரியுமா சித்தர்கள்? உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா மதிமாறன் நீங்க வேற மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதற்கான உண்மையான நோக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப அடுத்த தலைப்புல. அதாவது ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கியது மிக அதிகமானதுல விஜயநகரம் தான் உருவாக்குனுச்சு. மிக அதிகமான அளவு தமிழ்நாட்டுக்குள்ள புகுத்தினாங்க. தமிழ்நாட்டுல தமிழனை சுரண்டி பிழைத்தது விஜயநகரம் தான். ஆனா இதையெல்லாம் பண்ணிட்டு நான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு பெருமை பேசுறது தமிழ்நாட்டிலேயே என்ன திமிரு, என்ன செருக்கு இருக்குன்னு இந்த ஈவே ராமசாமி நாயக்கருக்கு. அப்போ உங்களுக்கு புரியுது, ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை இவர் எதிர்த்து போராடல, சும்மா நடிச்சு தமிழனை ஏமாத்திட்டார் அப்படின்னு. அப்ப சித்தர்கள் கிட்ட நிக்க கூட முடியல இந்த ஈவே ராமசாமி நாயக்கரால. சரி, இப்ப 4வது தலைப்பு. இந்த 4வது தலைப்பு தான் அந்த சித்தர்கள் பாடல்கள் ரொம்ப முக்கியமானது. சித்தர்கள் பாடுறாங்க, பகுத்து பாரும் பறைச்சியாவது பணத்தியாவது பகுத்து பாரும் மும்முள்ளே அப்படின்னு. இந்த தலைப்பு என்ன தெரியுமாண்ணா? கடவுள் இருக்காரா இல்லையா, இதுதான் தலைப்பு. ஏன் அப்படின்னா இந்த தலைப்பின் கீழே ஈவேரா என்ன சொன்னாரு, சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்றதை நம்ம பார்ப்போம். ஈவேரா என்ன சொன்னாரு? கடவுளை கற்பித்தவன் காட்டு மிராண்டி அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், கடவுள் இல்லை அப்படின்னு சொன்ன இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் ஒரு காட்டு மிராண்டி, அது ஒரு சாத்தான் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கான காரணங்கள் என்கிட்ட இருக்கு. அந்த காரணங்களை இந்த காணொலியை சொல்லிடுறேன். அப்ப இல்லாத ஒண்ணு, அதாவது இறைவனை நம்மளால பார்க்க முடியாது, நம்ம புறக்கண்ணை வச்சு நம்மளால பார்க்க முடியாது. சரிங்களா? அப்ப இல்லாத ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றது பகுத்தறிவு கிடையாது, அது அறிவே கிடையாது. ஆனா இல்லாத உன்னை தன் அகத்தின் உள்ளே, தன் உடம்பின் உள்ளே பார்க்க முடியும் அப்படின்னு நிரூபித்தவர்கள் சித்தர்கள். அப்ப தன்னால் உணரக்கூடிய ஒன்றை கண்ணை மூடி சில விஷயங்கள் பண்ணா நம்மளால அந்த உடம்புல அதை உணர முடியும் அப்படின்னு சொன்னது பகுத்தறிவா, இல்ல புறக்கண்ணால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை கற்பித்தவன் காட்டு மிராண்டி அப்படின்னு சொன்ன இந்த சாத்தான் பகுத்தறிவா அப்படின்ற கேள்வி எனக்கு வருது. ஏன் சொல்றேன்னா, சாத்தானின் வேலை கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றது. ஆனா தெய்வத்தை உண்மையாக நம்புவர்கள் கண்ணை மூணா கண்டுபிடிச்சிருவாங்க தன் உடம்புக்குள்ள தெய்வம் இருக்கு அப்படின்றது.
இப்ப கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்றத நான் உங்களுக்கு ரொம்ப சுலபமா இலகுவா விளக்குறேன் மதிமாறன். நான் நீங்க சொல்ற ஒரு கருத்துல நான் உடன்படுறேன். என்ன தெரியுமா, இந்த கடவுள் அப்படின்றதுனால ஏகப்பட்ட பிரிவினைகள், மதங்கள், சாதிகள், சண்டைகள் அதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. இத நான் ரொம்ப அழகா உங்களுக்கு இப்ப நான் சொல்றதை விட உலகத்துல மிக அழகான ஒரு பெண்மணி அப்படின்னு அவங்கள வந்து சொல்லியிருக்காங்க, விருதும் கொடுத்திருக்காங்க. ஐஸ்வர்யா ராய் இப்ப சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில ஒண்ணு சொன்னாங்க. அவங்க அவங்கள எல்லாரும் அழகி அழகி அழகிமாங்க. அவங்க அழகி மட்டும் இல்ல, பயங்கர அறிவாளியும் கூட. நிறைய பேருக்கு அது புரியாது. அவங்க என்ன சொன்னாங்கன்றத நம்ம பார்த்தோம்னா, அவங்க ரொம்ப சுலபமா சொன்னாங்க. ஒரே ஒரு கடவுள் தான், ஒரே ஒரு கடவுள் தான் இந்த உலகத்துக்குள்ளார. அவன் ஆம்னி பிரசன்ட் அப்படின்ற வார்த்தையை ஒண்ணு பயன்படுத்தினாங்க. அதுக்கு என்ன பொருள்னா, பரம்பொருள் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்போன் இறைவன் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை. உலகத்துல ஒரே ஒரு குலம் தான், அது மனித குலம். அந்த குலம் வந்து அன்பினால் தான் எல்லாம் ஒன்றுபடும் அப்படின்னு சொன்னாங்க. இத்தனை மதங்கள் கிடையாதுன்னு சொன்னாங்க. There is only one caste, the caste of humanity. There is only one religion, the religion of love. There is only one language, the language of the heart. And there is only one God, and He is omnipresent. அவ்வளோ அழகா அவங்க பேசியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில. அவங்கள எல்லாம் வந்து அழகின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க அறிவாளி அப்படின்றது இது மட்டும் இல்லை, இன்னொரு சான்று சொல்லல. டேவிட் லெட்டர்மன் ஆங்கிலத்துல அவர் பேர் டேவிட் லெட்டர்மன். இங்க அமெரிக்கால இந்த இரவு நேரங்கள்ல எல்லாரையும் அழைச்சு பேச வைப்பாங்க. அந்த மாதிரி இதுல அவங்க ஐஸ்வர்யா ராய் வந்து டேவிட் லெட்டர்மன் கிட்ட பேச போறாங்க. அப்ப டேவிட் லெட்டர்மன் என்னன்னா, அமெரிக்கனுக்கான புத்தி வந்து இந்தியர்களை கொஞ்சம் மட்ட தட்டணுன்றதுக்கு அவர் என்ன கேட்கிறாரு, நீங்க எல்லாம் இவ்வளவு வளர்ந்த பிறகு உங்க அம்மா அப்பா கூட தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டார். அது வந்து என்னன்னா, அவங்களோட கலாச்சார ரீதியா நம்ம ஆட்களை கொஞ்சம் மட்டப்படுத்துற மாதிரி. அதுக்கு ஐஸ்வர்யா ராய் வந்து சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஆமா, நாங்க எங்க அம்மா அப்பா கூட தான் இருப்போம், ஏன்னா எங்க அம்மா அப்பாவை பாக்குறதுக்கு நாங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. அவருக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. நான் அடிக்கடி அந்த காணொலியை பார்ப்பேன். ஏன் தெரியுமா, இவ்வளவு அழகுன்னு சொல்றாங்க, அதை தாண்டி அவங்களோட அறிவுல எவ்வளவு தெளிவா அந்த இடத்துல ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டா அவங்க பதில் சொன்னாங்க. டேவிட் லெட்டர்மன் பேசவே முடியல. உங்களுக்கு புரியுதா? அப்ப ஐஸ்வர்யா ராய் வந்து அழகி மட்டும் கிடையாது, அவங்க அறிவாளியும் கூட. அவங்க சொன்னதுதான் உண்மை. ஏன்னா தெய்வம் அப்படின்றது ஒரே ஒரு தெய்வம் தான். ஆனா இத்தனை தெய்வங்கள் இருக்கே அர்ஜுன் அப்படின்னு மதிமாறன் கேட்டாங்க. அதுக்கான பதில், இப்ப ஒரு ஒரு உணவுப் பொருள் எடுத்துப்போம். ஏன்னா மக்களோட எளிதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒப்பிட்டு காமிக்கிறப்ப ஒரு இந்த உணவுப் பொருள் வச்சா ஈஸியா சுலபமா புரிஞ்சிடும். என்ன அப்படின்னா, பீட்சா அப்படின்னு ஒரு உணவு இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும் பீட்சா அப்படின்ற உணவு. அது வந்து இத்தாலியில நேபிள்ஸ் அப்படின்ற நகரத்துல உருவானது. இப்ப இந்த பீட்சா அப்படின்ற உணவு உலகம் முழுக்கவே அது வந்து போகுது, சரிங்களா? ஆனா பீட்சா வந்து இட்டாலியில உருவானாலும் அந்த பீட்சால வந்து சிக்கன் டிக்கா பீட்சா, பன்னீர் பட்டர் பீட்சா, தந்தூரி சிக்கன் பீட்சா எல்லாம் கிடையாது. இல்ல பைனாப்பிள் போட்டு பீட்சா வந்து இட்டாலியில சாப்பிட மாட்டாங்க. ஆனா பீட்சா அப்படின்றது இங்க அமெரிக்கா வந்தாலும் இங்க வந்து பைனாப்பிள் போட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா ஹவாயில இருந்து நிறைய பைனாப்பிள்ஸ் வரும், அதனால அந்த பைனாப்பிள் போட்டு அவங்க சாப்பிடுவாங்க. அப்ப இதை நீங்க இட்டாலிக்கு எடுத்து போனா இட்டாலிக்காரன் இது பீட்சாவே இல்லம்மா. நம்ம ஊருக்கு இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க பன்னீர் பட்டர் பீட்சா, பன்னீர் சிக்கன் பீட்சா, சிக்கன் டிக்கா பீட்சா, பன்னீர் டிக்கா பீட்சா, இந்த மாதிரி தந்தூரி சிக்கன் அந்த மாதிரி நம்ம சாப்பிடுவோம். அதை பீட்சால வெட்டி போட்டு நம்ம சாப்பிடுறோம். இதையே நீங்க இட்டாலிக்கு எடுத்து போனீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டான். ஆனா நம்ம ஆளுங்க அதை தான் பீட்சான்னு சாப்பிடுறாங்க. அந்த மாதிரிதான் தெய்வமும். உலகத்துல ஒரே ஒரு இறைவன் தான், ஒரே ஒரு இறைவன் தான். அந்த தெய்வத்தை வந்து இஸ்லாம் கும்பிடுறாங்க, கிறிஸ்தவம் கும்பிடுறாங்க. நம்ம இந்தியான்ற நாட்டுக்குள்ள பல கோடி தெய்வங்களா நம்ம மாத்திட்டோம். நாம வந்து பூரி ஜெகநாதர்னு ஒரிசால கும்பிடுறோம், வெங்கடாஜலபதி அப்படின்னு ஆந்திரால கும்பிடுறோம், தமிழ்நாட்டுல முருகன்னு கும்பிடுறோம், கேரளால ஐயப்பன்னு கும்பிடுறோம், கர்நாடகால மல்லிகார்ஜுன் அப்படின்னு கும்பிடுறோம். மேல அப்படியே கொஞ்சம் மேல போனோம் அப்படின்னா நம்ம வந்து இது மகாராஷ்டிரால சித்தி விநாயகர் அப்படின்னு கும்பிடுறோம். உலகம் முழுக்கவே இது நடக்குது. ஆனா அத்தனை தெய்வங்களும் ஒரே ஒரு தெய்வத்துல இருந்து தான் வந்தது. நம்ம வந்து லோக்கலைஸ் பண்ணிக்கிட்டோம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. இது இந்த தெய்வம் இந்த தெய்வம் இந்த தெய்வம் அப்படின்னு இந்த பேர் சொல்லி கூப்பிடுறோம். ஆனா உலகத்துல ஒரே ஒரு தெய்வம் தான். அந்த ஒரே ஒரு தெய்வம் தான் நாம எல்லாரும் கும்பிடுற இத்தனை தெய்வங்களுக்கும் போய் சேருது. கடைசியா போய் சேர்றது அந்த இடம் தான். அப்ப அந்த விஷயத்துல நான் ஏத்துக்கிறேன்னு. அப்ப உங்களுக்கு புரியுது, உலகத்துல தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. அந்த தெய்வத்தை உணர்ந்தவங்க வந்து சில இடத்துல அதை குறிப்பிடுறாங்க. எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, இப்ப தமிழை எடுத்துப்போம், சித்தர்களை வச்சு எடுத்துப்போம். அதுல பார்த்தாலே நம்மளுக்கு பாடல்கள்ல தெரியும். அதாவது ஓடி 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 உட்கலந்த ஜோதியை அப்படின்னு சிவவாக்கியர் வந்து பாடுறாரு. அப்ப ஜோதி அப்படின்றது உன் உடம்புல இருக்கு அப்படின்றாரு. எல்லாரும் வானத்துல தெய்வத்தை தேடுறப்ப இல்லடா தெய்வம் உன் உடம்புல இருக்குன்னு சித்தர்கள் சொல்றாங்க.
ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெருஞ்சோதியை அப்படின்னு தமிழ் ஒரு பாடல்ல வருது. அது என்ன பாடல் தெரியுமா? திருவம்பாவை மாணிக்கவாசர் எழுதினது 3ஆம் நூற்றாண்டுல 4ஆம் நூற்றாண்டு எழுதுறாரு. அவர் என்ன வார்த்தைகள் குறிப்பிடுறாரு பாருங்க. அரும் பெருஞ்சோதியை அப்படின்றது, ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெருஞ்சோதியைன்றாரு. அப்ப உனக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது, ஆனா நீ ஒரு ஜோதிமயமா இருக்க அப்படின்னு குறிப்பிடுறாரு மாணிக்க வாசகர். சரியா அதே சொற்களை கிட்ட தோராயமா ஒரு 14 நூற்றாண்டுகள் கழித்து 19ஆம் நூற்றாண்டுல வள்ளலார் சுவாமிகள் குறிப்பிடுறாங்க, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு. அப்ப உடம்பில் ஜோதி நிலையில தான் தெய்வம் இருக்கு, உன் உடம்புக்குள்ளார தெய்வம் இருக்கு, அதை உணரு அப்படின்னு இந்த உலகத்திற்கு தமிழர்கள் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. தமிழர்கள் மட்டும் இல்ல, இந்தியாவில இருக்கிற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா சித்தர்கள் நேரடியா எந்த ஒரு இதுவும் நம்ம கோயிலுக்கு போகாத, குளத்துக்கெல்லாம் போகாத, நேரா போய் உட்காந்து தெய்வத்தை நினைச்சு நீ உன் வேலையை செய்ய, தெய்வம் உனக்கு வரும் அப்படின்னு சொன்ன பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் பீட் அரவுண்ட் த புஷ் பண்ணாம சொன்னது சித்தர்கள் மட்டும்தான். சரிங்களா? அப்ப தன் உடம்பிற்குள்ளார எல்லா உயிரினத்திலும் கடவுள், அந்த இறைவன் கலந்திருக்காரு அப்படின்னு சொல்றது பகுத்தறிவா, கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அப்படின்னு சொல்ற இந்த காட்டு மிராண்டி ஈவே ராமசாமி நோய்க்க சொன்னது பகுத்தறிவா? இப்போ உங்களுக்கு தெரியுது தமிழர்கள் பகுத்தறிவுவாதிகள் அப்படின்னு. அதனாலதான் அந்த தெய்வத்தை உணர்ந்ததுனாலதான் வள்ளுவர் முதல் குறளா அதை வச்சார். அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நான் கூட அதை நினைச்சேன், சரி ஒருவேளை இடைசெருகள் எது இருக்குமோ, ஏன் ஒரு தெய்வத்தை பத்தி பேசுறாரு, இப்பதான் புரியுது எல்லாமே. இப்போ அது உணர ஆரம்பிக்கிறோம், அந்த தெய்வத்தை உணர ஆரம்பிக்கிறோம், அப்பதான் புரியுது. அதனாலதான் அவர் அதை அந்த எழுத்த வச்சார். இன்னொன்னு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு, எல்லா உயிர்களுமே பிறப்பில் ஒன்று அப்படின்னு எதனால தெரியுமா அவர் சொல்றாரு? அந்த காட் பார்ட்டிக்கல் எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கு அப்படின்றதுனாலதான் அதை எழுதினாரு அவர். உங்களுக்கு புரியுதுல? அப்ப தெய்வத்தை உணர்ந்ததுனாலதான் வள்ளுவர் அதை எழுதுறாரு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிவவாக்கியரா இருக்கட்டும், திருமந்திரமா இருக்கட்டும், இல்ல மாணிக்க வாசகரா இருக்கட்டும், இல்ல வள்ளலார் பெருமாளா இருக்கட்டும், ஐஸ்வர்யா சொல்றாங்க ஒரே ஒரு தெய்வம் தான் அப்படின்னு. அதான் திருமந்திரம் பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி என்னன்னு சொல்றாரு? ஒன்றே குலம், ஒரே ஒரு ஹியூமன் ரைஸ் தான், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நன்றே நினைமென் நமனில்லை நானாமே அப்படின்றாரு. நல்லதே எல்லாருக்கும், உனக்கு மட்டும் நினைக்காத, நல்லது எல்லோருக்கும் நல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாத்துங்க, பல 1000 வருடங்களுக்கு முன்னாடியே தமிழன் இதெல்லாம் பாடிட்டான். இதைத்தான் அண்ணாதுரை அவர்கள் எடுத்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொன்னாரு. தமிழர்கள் கிட்டே இருந்து புடுங்கி வச்சுக்கிட்டு நீங்க பகுத்தறிவு கொடுத்தா அப்படின்னு சொல்றதை எப்படி நான் ஏத்துக்கிறது மதிமாறன்? அப்ப உங்களுக்கு புரியுது, தெய்வம் இருக்கு, அந்த தெய்வம் ஒரே ஓர் இறைவன் தான், அதை நம்ம உட்காந்து நம்ம உடம்புக்குள்ளார பகுத்து பார்க்க முடியும் அப்படின்னு நீங்க உணர்றீங்க. நீங்க உணர்வீங்கண்ணா, நீங்க கூடிய விரைவில் உணர்வீங்க நீங்க எல்லாருமே. ஆனா ஏன் தெய்வம் இல்லைன்னு சொன்னாங்க? உலகத்துல வேற எந்த ஒரு இனம் தெய்வம் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட நான் விட்டுருப்பேன், சரி அவங்களுக்கு தெரியாம போறாங்க. ஆனா திட்டமிட்டு தமிழ்நாட்டுல தெய்வம் இல்லை அப்படின்னு ஏன் இந்த சாத்தானின் சித்தாந்தம் திராவிடம் சொன்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் அதற்கான விடை. நான் சொல்லட்டேன் என்ன அப்படின்னு. இதை எப்படி சொல்றதுன்னு நான் எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தாலும் நான் சொல்ல போறேன். ஏன்னா இதெல்லாம் சொல்லிதான் ஆகணும், இதுக்கு மேலே இதை மறைச்சிட்டு இருக்க முடியாது. தமிழ்நாட்டை அழிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சக்தி வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த சக்தி சாத்தானை வழிபடுவர்கள் நான் சொல்லியிருக்கேன். அந்த சாத்தானை வழிபடுவர் என்னென்ன பண்ணுவாங்கன்னு ஹாலிவுட்ல ஒரு திரைப்படத்துல வச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா அது? அந்த சாத்தானை வழிபடுபவர்கள் எப்படி ஒழுங்கீனமான செயல்கள், எவ்வளவு கீழ்த்தரமான செயல்கள் எல்லாம் பண்ணுவாங்க, கணவனும் மனைவியும் மாத்திக்கிறது, இந்த மாதிரி கொச்சையான விஷயங்கள் அதெல்லாம் பண்றது அப்படியே அந்த படத்துல அவர் வச்சார். அவர் ஒரு விஷனரி டைரக்டர். திரைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அவர் பேர் தெரியாம இருக்கவே முடியாது. இந்த டைரக்டர் பேர் என்ன தெரியுமா? ஹாலிவுட்ல ஸ்டான்லி கியூப்ரிக். அந்த ஸ்டான்லி கியூப்ரிக் எடுத்த ஐஸ் ஒயிட் ஷட், நிக்கோல் கிட்மனும் டாம் க்ரூஸும் நடிச்ச படம். 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அந்த படத்தை பார்க்க முடியும். அதுல அவர் வச்சிருப்பாரு இந்த சாத்தானை வழிபடுவர்கள் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன் தெரியுமா அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க? ஏன்னா தெய்வம் அப்படின்ற ஒண்ணை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னா ஒழுக்கம் அப்படின்றது நம்ம மனதுக்குள்ளார வந்துடும். அதனாலதான் வள்ளுவர் பாடாது, ஒழுக்கம் விருப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் மோமப்படம்னு. ஏன் உலகத்துல ஒருத்தர் உயிரை விட ஒழுக்கம் தானே முக்கியம் பண்ணார். நீங்க நினைச்சு பாருங்க. ஏன்னா அவர் உணர்ந்தாரு அந்த ஒழுக்கம் தான் தெய்வத்துக்கிட்ட நம்மளை கூட்டிட்டு போகும் அப்படின்னு. அப்ப தெய்வம் இருக்குன்னு இல்ல நம்ம கிட்ட பக்கத்துல யாரோ இருந்து நம்மளை பாக்குறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நாம எல்லோருமே தவறு செய்ய தயங்குவோம். பணம் காசு திருட தயங்குவோம், ஊழல் லஞ்சம் செய்ய தயங்குவோம், பெண்கள் கிட்ட தவறான நடந்துக்கிறது தயங்குவோம். எல்லா தவறான செயல்களையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுக்கமா வாழணும்னு நம்ம நினைப்போம். ஆனா தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லி சாத்தான், ஆதாம் ஏவாள் கதையிலேயே அதை பாக்குறோம்ல, தெய்வத்துக்கு எதிராக பண்ணது சாத்தான்.
அந்த சாத்தான் என்ன பண்ணும்னா, தெய்வம் இல்லைன்னு சொல்லி சாத்தானை வழிபட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம எல்லா கெட்ட பழக்கமும் பண்ணுவோம். ஊழல் லஞ்சம் வாங்குவோம், நாட்டை விட்டு கொடுப்போம், நம் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்கு இன்பம் வந்தா போதும், நம்மளை யாரும் கண்காணிக்கல அப்படின்ற ஒரு இதுல வந்து சாத்தான்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுதான் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நல்லா பாருங்க, தெய்வம் இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல ரொம்ப கட்டுப்பாடா இருக்க வேண்டியதா இருக்கு. பயம் வருது, ஒழுக்கமா இருக்கணும்னு தோணுது, நம்ம எந்த தவறான சிந்தனை கூட வரக்கூடாதுன்னு தோணுது, நல்லதுதான் நினைக்கணும்னு தோணுது. ஆனா சாத்தான் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒழுக்கம் போயிடுது, கீழ்த்தரமான சிந்தனைகள் வருது. பெண்களை எப்படி வேணாலும் நடத்தலாம், எத்தனை பெண்களோட போலான்னு நடத்தலாம், எத்தனை ஆண்களோட வேணாலும் போலான்னு தோணுது, குடும்ப கட்டமைப்பை சிதைக்க தோணுது. இந்த தவறுகள் எல்லாத்துக்கும் காரணம் சாத்தானின் வழிபாடு தான். உலகத்துல சாத்தானின் வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. அந்த சாத்தானின் வழிபடுறவர்கள் தான் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அழிக்க துடிக்கின்றனர். அவர்கள் நேரடியா வர முடியாம திராவிடம் அப்படின்னு சாத்தான் சித்தாந்தமான திராவிடத்தின் மூலமாக தான் இதை பண்ணாங்க. அதனாலதான் ஒழுக்கத்திற்கு ஈவே ராமசாமி நாயக்கர் முக்கியத்துவமே தரல. அதனாலதான் சின்ன திரையிலையும் பெரிய திரையிலையும் இது தமிழ்நாட்டில் திணிக்கப்படுகின்றது. உங்களுக்கு புரியுது? சமீபத்துல அதுக்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு தரேன். அந்த நடிகர் பேரை நான் இப்ப சொல்ல போறேன். யார் இந்த வேலையெல்லாம் செய்யறது? ஏன்னா அவர் வந்து ஒழுக்கத்தை பத்தி எல்லாம் கவலைப்படல, உண்மை நேர்மையை பத்தி எல்லாம் கவலைப்படல, சிரிச்சுக்கிட்டே போய் சொல்றதுல எக்ஸ்பர்ட். அவர் வேற யாரும் இல்ல, சமீபத்துல நேர்காணல் கொடுத்த எல்லா ஊடகங்களையும் நேர்காணல் கொடுத்த ராதாகிருஷ்ணன் பார்த்திபன், பார்த்திபன். அவர் என்ன தம்பி அவரை போய் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா ஒண்ணு கேட்டுங்க. பார்த்திபன் அவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவர் என்ன தப்பு பண்றாரு அப்படின்ட்டு, எவ்வளவு பொய் சொல்றாரு அப்படின்னு. ஆனா உங்க யாருக்கும் தெரியாம நீங்க எல்லாம் அவர் சிரிச்சு சிரிச்சு பேசுறதுனால அவரை நல்லவர் நினைச்சு தமிழ்நாட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. இப்ப அவர் முகத்திரை கிழிச்சுதான் ஆகணும். ஏன்னா பொய் புலிவிகளை, பொய் சொல்லிகளை நம்ம முகத்திரை கிழிச்சுதான் ஆகணும். பார்த்திபன் என்ன சொல்றாருன்னா, ஐயா பார்த்திபன் அவர்கள், அதாவது நான் தெலுங்கன் அப்படின்னு தெரிஞ்சோன்னா தமிழ்நாட்டுல எல்லாரும் என்ன திட்டுறாங்க, எல்லாரும் கீழே வந்து எனக்கு நீ தெலுங்கனான்னு திட்டுறாங்க அப்படின்றது. எனக்கு அந்த இடத்துல அவர் ஒரு உண்மையை ஒண்ணு மறைக்கிறாரு. அதாவது தமிழர்கள் திட்டுறாங்க அப்படின்றத விடுங்க, 1989 என்னமோ ஒரு முதல் படம் நடிக்கிறாரு, படம் ஓடுது, சில வருடங்கள் படம் எடுக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் இவரோட படங்கள் எதுவும் பெருசா போகல. ஆனா இத்தனை வருஷமா பார்த்திபன் அவர்கள் எப்படி படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு? யாருக்காச்சும் தெரியுமா? உங்க யாருக்காச்சும்? அவர் சொல்றாரு, நான் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவன், நான் வந்து என்னை வந்து எல்லாரும் திட்டுறாங்க அப்படின்ட்டு. எனக்கு என்ன கேள்வினா, நீங்க நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றத இப்பதான் சொல்றீங்க. நீங்க 1989 இருந்து திரைத்துறையில இருக்கீங்க. யாருக்கு தெரியும் நீங்க நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமா? எத்தனையோ கோடி மக்கள் வாழ்ந்திருக்காங்க. யாருக்கு தெரியும் நீங்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள்? இதுல மாட்டி போகணும். ஐயா பாக்கியராஜையும் எடுத்து வர்றாங்க. பாக்கியராஜே எங்களை ஏமாத்தலையே, எங்களை ஏமாத்தாத வரைக்கும் நாங்க யாரையும் தவறு சொல்ல போறதே இல்லை. சொல்ல போனா ஐயா பாக்கியராஜோட திரைக்கதை எனக்கு பிடிக்கும். நம்மளை ஏமாத்தக்கூடாது, தமிழர்களை ஏமாத்தக்கூடாதுன்னு இருக்கிற யாரையும் நம்ம எதுவும் சொல்ல போறது இல்லை. ஆனா தமிழர்களை ஏமாத்தணும்னு தெரிஞ்சும் கால் மேல கால் போட்டுக்கிட்டு தமிழர்கள் மீது குற்றம் குறை சொல்றது இந்த ராதாகிருஷ்ணன் பார்த்திபன். இந்த ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் என்ன மறைச்சாருன்றதை நான் உங்ககிட்ட சொல்றேன், கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஏமாற்று பேர்வுகள். அப்பதான் உங்களுக்கு தெரியும். அதாவது அமெரிக்கால நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து கபடி விளையாட போனேன்னா என்ன கட்டம் கட்டி அடிப்பானுங்க ஒரு நிருபனர் போட்டு. அவரும் தெலுங்குற அந்த நடுவர். அதே மாதிரி நான் பேசிட்டு இருந்தேன், என்னோட மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க, என்னோட ஒலி வந்து வெளியிலேயே வராது. அப்படியே வந்தாலும் அறைக்குள்ளார வரும், வலைத்தளத்துல பாக்குறவங்க யாருக்கும் தெரியாது அப்படின்ட்டு. நான் உட்காந்து பேச போய் எங்கேயாச்சும் உட்காந்தேன்னா எல்லாம் ஏஞ்சி போவாங்க, வேணும்னே சொல்லி வச்சுட்டு அப்படின்னு. அப்ப இது எல்லாத்தையும் பண்ண அந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட திராவிடர் கூட்டம், அந்த சாத்தானின் கூட்டம் இங்க அமெரிக்கால இருக்கு. அவர்கள் தான் ஐயா பார்த்திபன் வந்து தெலுங்கர் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவரோட படங்களை சமீபத்துல தயாரிச்சது. இந்த தகவலை தான் பார்த்திபன் நம்ம கிட்ட மறைச்சாரு. அப்ப பாருங்க, ஐயா பார்த்திபனுக்கு ரொம்ப நல்லா தெரியும் தனக்கு இத்தனை ஆண்டு காலம் படங்கள் தோல்வி படமா இருந்தாலும் இப்பயும் படம் தயாரிச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த தெலுங்கர்கள் கொடுக்கிற ஆதரவு தான் தெரிஞ்சும் தமிழன் மீது வன்மத்தை கொண்டு தமிழனை வந்து மட்டம் தட்டணும் அப்படின்றதுக்காக அவர் நம்ம கிட்ட போய் சொன்னார். இது அவரை இல்லைன்னு சொல்லுங்க. நீங்களே போய் பாருங்க அவரோட படங்கள்லாம் யார் தயாரிச்சது கடைசியா அப்படின்னு. அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்ப அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் தான் தெலுங்கர் அப்படின்றதான் இன்னமும் தமிழ் திரையுலகத்துல இருக்கும் அப்படின்னு. நான் எல்லாரையும் சொல்லுங்க, எல்லா பிற மொழியினையும் நான் தவறாலாம் பேசல, யாரையும் நான் தவறா பேசவும் மாட்டேன், கஷ்டப்பட்டு வந்தவங்களாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க எப்படி தவற எல்லாத்தையும் பாக்குறீங்க பாருங்க. அப்ப இந்த சாத்தானை ஏற்றுக்கொண்ட இந்த திராவிட சித்தாந்தம் பொய் சொல்றது ரொம்ப சுலபமா சொல்ல வைக்கும். உண்மையே கிடையாதுங்க அவர்கிட்ட எல்லாம். அவரெல்லாம் எப்படி எதுக்கு திரைத்துறையில இருக்காரு? கடைசி எப்ப ஹிட் கொடுத்தாரு?
அப்ப பாத்துங்க, எத்தனையோ பேர் தமிழர்கள் வந்து இந்த கோடம்பாக்கத்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்குலாம் வாய்ப்பு இல்லாம இந்த தெலுங்கர் எவ்வளவு மொக்கையா படம் எடுத்தாலும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதுதான் இந்த ஏமாற்று வேலையை தான் நான் முகத்திரை கிழிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்ப மதிமாறன் நீங்களே பாத்துங்க, திராவிடம் அப்படின்ற சித்தாந்தத்துக்குள்ளார அப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி தெலுங்கர்கள் பதுங்கி கொண்டு பார்ப்பன எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி பார்ப்பனர்களை நீங்க முடிய வெட்டியிருக்கீங்க, பூணூலை வெட்டியிருக்கீங்க, அவனை உள்ளார புந்து அடிச்சிருக்கீங்க, பன்றைக்கு பூணூல் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் ஒரு நல்ல சமூகம், மேம்பட்ட சமூகம் பண்ணுமா? எனக்கு இதெல்லாம் இப்பதான் தெரியும். எனக்கு இதெல்லாம் இப்பதான் தெரியும். நான் என்ன தவறுனாலும் தர்க்கம் பண்ணணும்னு தான் விருப்பப்படுவனே தவிர தனி மனித தாக்குதல், அவங்களை அடிக்கணும், வெட்டணும், அந்த மாதிரிலாம் எனக்கு தோணாது. அவனுக்கு தப்பே பண்ணினாலும் இத்தனை தவறுகள் நடக்குதுல, இத்தனை தவறுகள் திராவிடம்ன்ற பேர்ல தெலுங்கர்கள் பண்றாங்க. நாங்க அதெல்லாம் பண்ணிருக்கோமா? அப்ப உங்களுக்கு தெரியுது, இறை நம்பிக்கை உள்ள நாங்கள், தெய்வம் இருக்குன்னு நம்புகின்ற நாங்கள் தெய்வத்தோட உதவியோட திராவிடத்தை வீழ்த்தணும்னு நினைக்கிறோம். நீங்க காசு, பணம், துட்டு, சாராயம், போதை, அறிவே கிடையாதுண்ணே. பகுத்தறிவு பத்தி எல்லாம் பேசாதீங்க கருப்பு சட்டைக்காரங்க. அப்ப இதெல்லாம் நீ சொல்றிய, உனக்கு பயமா இல்லையா அர்ஜுன் அப்படின்னு கேட்டா, அதுக்கு நான் ஒரே ஒரு விடையை தான் வச்சிருக்கேன். என்ன தெரியுமா? இப்பெல்லாம் நான் எப்படி சிந்திக்கிறேன்னு சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஒருவனின் உயிரா இல்ல 140 கோடி மக்களின் உயிரா நான் பாக்குறேன். அர்ஜுனோட உயிரா இல்ல 140 கோடி மக்களின் உயிரா, அப்படிதான் நான் இப்பெல்லாம் பாக்குறேன். நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்தியான்ற நாடு காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு அழிஞ்சிச்சுன்னா இந்தியா அழிஞ்சிடும். அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இன்னொன்னு என் தலைவர் சொல்றதுதான், ஒரு போராளி வந்து தன் இலக்கையை நோக்கி தான் போகணுமே தவிர தன் குடும்பம், குட்டி அதெல்லாம் பேசக்கூடாது அப்படிம்பாரு. அதை தான் நான் ஏத்துக்கிட்டேன். உங்களுக்கு புரியுதுல? அதாவது ஐயா ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தெரியணும், சீமான் அப்படின்ற ஒரு மனிதருக்கு பின்னாடி, ஒரு இறையருள் பெற்ற மனிதருக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஒண்ணு இருக்கு. அவங்க உண்மையை மட்டும்தான் பேசுவானுங்க. அது நமக்கு திராவிடத்தை காலி பண்ண கூடிய விரைவில் அப்படின்னு தெரியணும் அப்படின்றது இந்த காணொலியே எடுக்கப்பட்டது. சரிங்களா? சரி, நிறைய பேசியிருக்கோம், விரிவா பேசியிருக்கோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க மற்றவரும் பயிருங்கள். மிக்க நன்றி.